நான் ரொம்ப சின்ன வயசில் செட் பண்ண ஆம்பிஷன்னு. நான் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு முடிவு பண்ணல, பட் எனக்கு நினைவு தெரிஞ்ச டைம்லேருந்து எனக்கு திஸ் வாஸ் மை ஆம்பிஷன். பட் வென் ஐ செட் மை ஆம்பிஷன், ஒவ்வொரு டைமும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை வேறு யாராவது சொசைட்டியில் பெரிய அளவில் அக்கம்ப்ளிஷ் பண்ணவங்க யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயங்கர ட்ரைவ் வரும். ஐயோ நம்மளும் படிக்கணுமே. சின்ன வயசில் என்னோட கவனத்தை சீர்குலைக்கிற மாதிரியோ இல்லை செதற விடுற மாதிரி எந்த விஷயமும் நான் பண்ணதில்லை. ஐ கேன் பெட். ஐ ஹவ் நாட் வாட்ச் மூவிஸ் டியூரிங் மை ப்ரிப்ரேஷன். ஒவ்வொருத்தரோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் பண்ணவங்க இருக்காங்க. எனக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். நான் சினிமா பார்த்தது கிடையாது, அதிகமாக பார்த்தது கிடையாது, சிவில் சர்வீஸ் டைமில் கண்டிப்பாக பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த படிப்புன்றதே எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்னால தான் இன்னை வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன். சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ன்றது இங்கிலீஷில் ஆடம்பரமாக பேசுகிறது மட்டும் கிடையாது, தெளிவாக தமிழில் நல்ல நடையில் பேசுகிறதே அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தமிழ் எழுதி, என்னோட பேட்சில் தமிழ் எழுதி பாஸ் பண்ணதான் ஜிஎஸ்ல இந்தியா டாப்பர். இன்னை வரைக்கும் அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணல யாரும். அவரோட பேர் ராஜேந்திர சோழன். ஹி இஸ் கர்நாடகா ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஐ எம் சேயிங் நத்திங் ஸ்டாப்ஸ் யூ. எல்லா ஒரு எக்ஸெப்ஷனுக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வரணும்.